கோயிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நெற்கட்டுச்செவல் போகிறோம். புலித்தேவர் அரண்மனையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க, நாங்கள் அங்கே போயிட்டு காட்டுறேன். நாங்கள் போயிட்டோங்க. இதுதான் அரண்மனையோட முன் பக்கம் வாயில். முன்னாடியில் அவரோட சிலை இருக்குது, அப்புறமா தான் அரண்மனை இருக்குது. நெற்கட்டுச்செவல் புலித்தேவரோட அரண்மனை. நாங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு தான் வர்ற வழியில் நெற்கட்டுச்செவல், சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தாங்க போனது. அங்கே போனோம் அப்படின்னா கரெக்டாக செப்டம்பர் வரப்போகிறதுனால அங்கே வந்து பராமரிப்பு பண்ணி இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரியான வெயில். சரின்ட்டு உள்ளே கேட்டோம், அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சுட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா மற்ற நேரத்துலனா பூட்டி இருக்குன்னு நினைக்கேன். நாங்கள் போன நேரம் நல்ல வேலை ஆள் இருந்துச்சு. சரி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அந்த உள்ளே இருக்கவங்களே எல்லா இடத்தையுமே சொன்னாங்க, விவரங்களும் சொன்னாங்க, நமக்கு தெரியாததையும். நம்மளும் ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக கிளம்ப போகையில் நம்மக்கிட்ட கையெழுத்தும் வாங்குறாங்கங்க. அதாவது இது வந்து அவர் சுதந்திர போராட்ட வீரர் தானே, அவரோட நினைவாலயம் மாதிரி தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்குறவங்கக்கிட்ட கையெழுத்தும் வாங்குறாங்க. இத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற அத்தாச்சி. நாங்கள் போய் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. இதாங்க அரண்மனையோட மத்தி. அதில் உட்காந்து தான் அவரோட தீர்ப்பு சொன்ன இடம். கல்வெட்டு ஃபுல்லாமே அவரோட சிறப்புகள், என்னென்ன பண்ணாங்க, எப்பப்போ போர் நடந்துச்சு, இவருக்கு அடுத்து யார் யார் ஆண்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கல்வெட்டாக ஒவ்வொன்றா இருந்துச்சுங்க. இந்த இதில் தானே இருக்குது, ஒரு மணி நெல்லை கூட கட்ட மாட்டேன் வரியாக அப்படின்னு மறுத்ததுனால தான் இது நெற்கட்டுச்செவல்னு பேர். ஓ, ஒரு நெல் கூட கொடுக்க மாட்டேன், நெல் கட்டான் சேவல். ஃபஸ்ட்டு வெள்ளையனுக்காக எதிர்த்து போராடினவரில் இவரும் ஒருத்தருங்க. அதுவும் இங்கே திருநெல்வேலி தென் மாவட்டத்தை சேர்ந்தவரில். அதனால தான் இவருக்கு வந்து இவர் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு உண்மை. அதை பற்றி எல்லாமே ஃபுல்லாகவே கல்வெட்டாகவே பதிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து அவரோட படை தளபதிகளாக இருந்தவங்க, அவங்களோட பேர், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே, அந்த மண்டபத்து நினைவாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருந்துச்சு. இது எல்லாமே இது அந்த காலத்தில் இருந்த மண்டபம்னா, இப்போ வந்து இதை சீரமைச்சிருக்காங்க. இதான் ஃபுல் வியூ மண்டபம். போர்க்காட்சிகள். அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமே. இதாங்க அரண்மனை, பார்த்துக்கோங்க. ஊருக்கு சென்ட்ரலில் தான் இருக்குது. இந்த மண்டபம் வரைக்கும் முன்னாடி இருந்தது. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ கட்டியிருக்காங்களாமா. பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா செப்டம்பர் 1 வருதில்ல, அதனால் இப்போ புதுப்பிச்சிட்ருக்காங்க.
மினி லைப்ரரியே இருந்துச்சு, எல்லா விதமான புக்ஸுமே இருக்குது அங்கே. மகிழிங்க பாரு, அதெல்லாம் கூட்ட முடியாது. அதே பண்ணிங்க பாருங்க. வணக்கம். தாத்தா தாத்தா நம்ம கோயிலில் பார்த்தோமா, தங்கர் கோயிலில் பார்த்தோமா தாத்தா. நாங்கள் பார்க்க போன நேரம் 2 தம்பிங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. சரியான வெயில், ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.